நீண்ட கால கோரிக்கைகளை வைத்து மாவட்டத்தின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த நேரத்தில் சாலை பணியாளர்கள் சார்பாக தமிழ்நாட்டில் சாலைகள், பாலங்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் சாலை பணியாளர் பங்கு மிக முக்கியமானது. அவங்க வெயில் மழை எதையும் பார்க்காம வேலை பார்க்கிறாங்க. அவர்களுக்கு உரிய அனைத்து கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும். அதே போல 41 மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த காலத்தை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில பணிக்கால கணக்கிட்டு ஊதியம், பணப்பலன்கள் மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்கு உரிய முறையில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும், உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் அது முழுமையாக நடைமுறைப்படுத்தாத நிலை இருப்பதால் அரசு உடனடியாக அதை அரசாணை புதுப்பித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், நெடுஞ்சாலைத்துறையில் காலியாக உள்ள சாலை பணியாளர்கள் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், நெடுஞ்சாலைத்துறையில் சாலை பணியாளர்களுக்கான பணியிடங்கள் அதிக அளவில் காலியாக இருக்கிறது, அதையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாலை பராமரிப்பு பணிகளுக்கு தேவையான பணியாளர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த காலி பணியிடங்களை நீங்கள் நிரப்பணும். அது மட்டுமில்ல, அந்த பற்றாக்குறையை நீக்கி சாலை பணிகளை துரிதமாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு பதவி உயர்வில் 25% வாய்ப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் சாலை ஆய்வாளர்களுக்கு. அதே மாதிரி பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் சாலை ஆய்வாளர் பதவிக்கு வழங்க வந்த 25% பதவி உயர்வு வாய்ப்பை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். பல ஆண்டுகளாக சாலை பணியாளர்களாக பணியாற்றும் அனுபவம் பெற்றவர்களுக்கு பதவி உயர்வு செய்து தர வேண்டும் என்பதையும் கேட்டு, இந்த நெடுஞ்சாலை துறையை அரசு கட்டுப்பாட்டில் தொடர்ந்து நடத்த வேண்டும். அதாவது தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைந்து துறையை அரசு கட்டுப்பாட்டில கொண்டு வர வேண்டும். நெடுஞ்சாலை துறையின் பணிகள் முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலையில இருக்கின்ற தமிழக அரசின் 2 மினிட்ஸ் இன்னும் நான் ஒரு பத்தி பண்ணா, அதே மாதிரி 338 அடிப்படையில 28/8/2010 முதல் சாலை பணியாளர்களின் பணிப்பெயர் மற்றும் பணித்தகுதி முறையில சீர்படுத்த வேண்டும். சாலை பணியாளர்களுக்கு 10% ஆபத்து படி வழங்க வேண்டும் என்பதை எல்லாம் அவர்கள் சார்பாக இங்க கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இங்க 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த காலியாக உள்ள சாலை பணியாளர் பணியிடங்கள் 25% சாலை ஆய்வாளர், நெடுஞ்சாலை ஆணையத்தை கலந்து அரசின் நேரடி கட்டுப்பாடு, சாலை பணியாளர்களின் பணிப்பெயர் மற்றும் பணித்த பகுதி முறைப்படுத்துதல் ஆகிய கோரிக்கைகளை இங்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். மனித வளத்துறையின் சார்பாக